சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து நம்ம கொள்கை இல்லையா, இவன கொள்கையோடைய கூட்டணி வச்சிருக்காரு. திமுக காங்கிரஸ் ஒரே கொள்கையா, திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா, திமுக விடுதலை சக்தி ஒரே கொள்கையா? தமிழ்நாட்டில் ஒத்த கொள்கை அப்படின்னு இங்க பேசுறாங்க. அங்க பாண்டிச்சேரியில் மாறி மாறி நிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை அம்போனு விட்டுட்டாங்க, விடுதலை சிறுத்தைய கை கழுவி விட்டுட்டாங்க. அங்க கேரளாவில் எங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஒன்னா இருக்குது. கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் ஏத்து போட்டிடுது. இது ஒன்னா இருக்கு. ஒத்த கொள்கையா? யாரை ஏமாற்ற நாடகம், மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம் ஒருபோதும் எடுபடாது. எப்பொழுதும் உண்மைதான் நிலைக்கும், உண்மைதான் நிலைக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை குறைத்து எடை போட வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள் அறிவுக்கூர்மையான மக்கள், சிந்திக்க கூடியவர்கள், எது சரி தவறு என்று சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க மக்கள் தமிழ்நாடு மக்கள். ஆக அதே போல காவிரி ஒப்பந்தம் கபனியை விட்டு கொடுத்தது திமுக. நீங்க தான் இந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவித்தீங்க. கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் திமுக. உண்மைதானே? இன்னைக்கு மீட்டு எடுக்கிறாங்க. கொடுத்ததே விய, கொடுக்கிறதே விய, அதுக்கு போராட்டம் பண்றதும் இவர்கள். இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக காங்கிரஸ். பிறகு இப்போ மீத்தேன் ஈத்தேன் ஒப்பந்தம் யார் போட்டது? ஸ்டாலின் முன்னிலையில் தானே போட்டாங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விளைநிலங்கள், பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம், உங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டாங்களா இல்லையா புரிந்துணர்வு ஒப்பந்தம்? திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருக்கும்போது தான் மீத்தேன் ஈத்தேன் திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர். உங்களுடைய நிலகரத்தை, உங்களுடைய விளைநிலத்தை அபகரிக்க முயற்சி செய்து முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க. ஆனா உங்களுடைய நிலத்தை மீட்டு கொடுத்து எந்த காலகட்டத்திலும் உங்களுடைய விளைநிலங்களை எவராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். உங்களுடைய நிலத்தை ஒரு சென்ட் நிலம் கூட உங்ககிட்ட பறிக்க முடியாது. நான் ஒரு விவசாயி, விவசாயியுடைய நிலைமை நன்றாக தெரியும். விவசாயி உழைப்பு சாதாரண உழைப்பல்ல. வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்றவர் விவசாயி. விவசாய தொழிலாளி மழையும் வெயிலையும் பொருட்படுத்த மாட்டாங்க. இரவு பகல் கிடையாது. 24 மணி நேரம் உழைப்பு கொடுக்கின்ற ஒரே ஜீவன் விவசாயி, விவசாய தொழிலாளி. அவையில் படுகின்ற துன்பம், துயரம், வேதனை அனைத்தும் அனுபவ நீதியாக அனுபவித்துத்தான் இந்த இடத்திலே நான் நின்று உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே நான் முதலமைச்சர் இருக்கின்ற வரை இந்த விவசாயிக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் துன்பப்படுகிறீர்களோ அதிலிருந்து விடுபடுவதுதான் என்னுடைய கொள்கையாக இருக்கும். 2000 ஆண்டுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொன்னால், உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவுதான் நட்புன்னு. விவசாயிகள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் எதுவுமே எதிர்பாராமல் உதவி செய்கின்றாரோ அதை போல அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது எதுவும் எதிர்பாராமல் விவசாயிகள் பாதிக்கின்ற பொழுது 2000 ஆண்டுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்றதை போல உங்களுக்கு ஓடோடி வந்து உதவி செய்கின்ற இயக்கம் அதிமுக அரசாங்கம். நன்றாக தெரியும். கஜா புயல் உங்களுடைய மாவட்டத்தை புரட்டி போட்டு விட்டது. நேரடியாக வந்தேன், மக்களை சந்தித்தேன். என்னென்ன சேதம் என்பதை எங்களுடைய அமைச்சர்கள் இங்கேயே முகாமிட்டு 3 மாதம் நாகப்பட்டினத்திலே தங்கி இருந்தார்கள். 3 மாதம் எங்களுடைய சக அமைச்சர்கள் இங்கே தங்கியிருந்தார்கள். அண்ணன் OS மணியன் அவர்கள் அவருக்கு முழு உதவி செய்தார். விவசாயிகளுக்கு தேவையான உதவி, அவர்களுக்கு தேவையான நிவாரணங்கள். இன்றைக்கு அந்த கஜா புயலால் ஏற்பட்ட வெள்ள சேதம்
பயிர்களுக்கு தேவையான நிவாரணம், அதுவும் மத்திய அரசு NTRF அவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த நிர்ணயிக்கப்பட்ட விலையை கூட அதிகமாக கொடுத்தோம். 20,000 ரூபா ஒரு ஹெக்டேர் கொடுத்தோம். 13,500 சொன்னாங்க, 20,000 ரூபா கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த மின்கம்பங்கள் அந்த புயலால் உடைந்து சேதமஞ்சு டிரான்ஸ்பாரம் பழுதடைந்து விட்டது. துணை மின் நிலையம் சுக்குநூறா நுருகி போச்சு. மக்களுக்கு மின் வசதி இல்ல, கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. உடனடியாக வேகமாக லட்சக்கணக்கான மின் கம்பங்களை இறக்கி டிரான்ஸ்பார்மரை இறக்கி துணை மின்நிலையை சரி செஞ்சு புயல் வேகத்தில் புயல் எந்த அளவுக்கு வேகமானதோ அதை விட கூடுதலாக வேகமாக வந்து பணிகள் செய்யப்பட்டு புயலுடைய அடிச்சுவடு இல்லாம பார்த்துக்கிட்டோம். இடுப்பு தண்ணி நான் வந்து பார்க்கும்போது இடுப்பு தண்ணியில நம்முடைய மின் ஊழியர்கள் தோளிலே மின் கம்பங்களை தூக்கி கொண்டு போய் அந்த வயலிலே நட்டு உங்களுக்கு அற்புதமான மின் இணைப்பை கொடுத்தாங்க. இனி HD லைன் 2 லைனும் ஒரே கம்பத்தில் போற மாதிரி உயரமா மின் கம்பத்தை வலிமையான மின் கம்பத்தை நெட்டு உங்களுக்கு அந்த புயல் காலத்தில் நேசக்கரம் நீட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எவ்வளவு நிவாரணம் கொடுத்தோம். வீடுதோறும் நிவாரணம் கொடுத்தங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அத்தனைக்கு நிவாரணம் கொடுத்தோம். இன்றைக்கு கூரைகள் பறந்து போச்சு, தார்பாய் கொடுத்தோம். அந்த கூரைகள் மழையில அந்த மக்கள் நனையக்கூடாது என்பதற்காக தார்பாய் கொடுத்தோம். இறந்தவர்கள் புயலால் காற்றால் உயிர் இருந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்தோம். ஆட்டுக்கு கொடுத்தோம் நிவாரணம், மாட்டுக்கு கொடுத்தோம். ஆக கால்நடை செல்வங்கள் கோழிக்கு கூட நிவாரணம் கொடுத்தோம். கணக்கிட்டு விவசாய பெருடைய மக்கள், விவசாய தொழிலாளிகள், வளர்க்கப்பட்ட கால்நடைகள் சேதமடைந்து விட்டது. அந்த இழப்பீடு விவசாயிகள் தாங்க முடியாது, விவசாய தொழிலாளி தாங்க முடியாது. அதற்காக கணக்கிட்டு அனைத்து நம்முடைய கால்நடை செல்வங்களுக்கும் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.